வணக்கம் நேயர்களே. ஒரு திரைப்படம் ஒரு தலைவரின் அரசியல் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவித்ததா? என்ன திரைப்படம் அது? இன்று வெளியாகி 51 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அவர்களின் மாபெரும் வெற்றி படமான நாளை நமதே. அதாவது 4 ஜூலை 1975ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாயிருக்கு. வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் தான் நாளை நமதே திரைப்படம். இன்று உடன் 51 ஆண்டுகள் நிறைவாகிறது. 51 ஆண்டுகள் நிறைவு செய்தும் இந்த திரைப்படம் ஒரு பொன்விழா ஆண்டை கடந்தும் பொன்மன செம்மல் அவர்களின் பொன் வருவலால் இன்றும் மிளிர்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது. அதாவது இந்த படம் வந்துட்டு இந்தி படத்தின் தழுவல் என்பது அனைவரும் அறிந்ததே. யாதோன் கி பாரத் என்கிற தர்மேந்திரா அவர்களின் திரைப்படம் தான் வந்து நாளை நமதே என்று ரீமேக் செய்யப்பட்டது தமிழ்ல. அது இந்தி சினிமாவோட தழுவலா இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைமுகம், கொள்கை மற்றும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு திரைக்கதை மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது நிறைய சீன்ஸ்ல. அதாவது புரட்சித் தலைவர் அவர்களுக்குன்றது ஒரு தனி மாஸ், தனி செட் ஆஃப் ரசிகர்கள். அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு ஜெயண்ட் என்று அனைவரும் அறிந்ததே. அதாவது புரட்சித் தலைவர் அவர்களோட கரிஷ்மா, திரை கரிஷ்மாவா இருக்கட்டும், அரசியல் கரிஷ்மாவா இருக்கட்டும், இட் இஸ் மேட்ச்டு பை நன் என்பதுதான் வந்துட்டு எல்லாருக்கும் யாருக்குமே அதுல மாற்று கருத்து இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு அந்த திரைக்கதைய வந்து அவங்க நெறைய மாற்றி அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். குறிப்பாக சங்கர் கதாபாத்திரத்தில் அவர் தோன்றிய தோற்றம் ரசிகர்களுக்கு புதுமையான அனுபவமாக இருந்தது. கருமை கலந்த மேக்கப், வித்தியாசமான உடல் மொழி, தனித்துவமான நடிப்பு. அந்த அந்த கதாபாத்திரம் மட்டும். ஏன்னா வந்துட்டு புரட்சித் தலைவர் அவர்கள வந்து நேச்சுரலா பார்க்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு க்ளோயிங் ஸ்கின், ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆரா மாரி இருக்கும் அவருக்கு. அந்த அந்த முகத்துக்கே பயங்கர வேல்யூ இருந்த காலகட்டம் அது. ஸோ, அதுல அந்த ஒரு பெர்சனாலிட்டி கல்ட்ல தான் வந்து அவருக்கு வந்து மாஸ் ரசிகர்கள் உருவானாங்க. நாடோடி மன்னன்லிருந்து இந்த திரைப்படம் நாளை நமதே வரையுமே அந்த அந்த ஒரு இதுதான். அந்த ஒரு ஒரு ஆறாவ தான் த த அ தலைவர் அவர்கள் மெயின்டெயின் பண்ணியிருப்பாரு அதுல. ஸோ, இந்த படத்துல வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாரி மாறுபட்ட ஒரு உடல் மொழிய வந்து வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்த வந்து அவர் ஏற்று நடித்தது தான் நமக்கு இன்று வரை அந்த திரைப்படத்தை பற்றி நினைவில் இருக்கிறது. 51 ஆண்டுகள் கடந்தும். படத்தில் ஒரு சுவாரஸ்யமான டயலாக்கும் இருக்கு. அந்த டயலாக் வந்துட்டு, "என் வழியே தனி வழி" என்கிற அந்த டயலாக் தான். அந்த வசனம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான வசனம் அந்த படத்துல. அந்த வசனம் தான் பின்னாள்ல வந்துட்டு படையப்பா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களால் "என் வழி தனி வழி" என்று அ இன்னும் அதுவே வந்து அடாப்ட் செய்யப்பட்டது அந்த திரைப்படத்துல. உங்களுக்கு இந்த நாளை நமதே படத்துல பிடிச்சிருக்க டயலாக் வந்து கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். அதாவது அதான் அந்த ஒரு பிரபலமான பஞ்சா மாறிய இந்த வசனம் தான் "என் வழியே தனி வழி" என்கிற வசனம் நாளை நமதே திரைப்படத்தில். திரைப்படத்துல வந்து லதா மற்றும் வெந்நீராடு நிர்மலா அவர்கள் வந்து 2 எம்ஜிஆர் கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகிகளாக நடித்திருந்தனர். எம்.என். நம்பியார் அவர்கள் தனது வில்லத்தனமான நடிப்பால் படத்திற்கு மேலும் வலுவூட்டினார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள், நம்பியார் அவர்கள் தான் காம்பினேஷன். அந்த அந்த ஹீரோ, வில்லன் காம்பினேஷன் அந்த காலகட்டத்தில. ஸோ அதே அந்த பலமும் அப்படியே இந்த திரைப்படத்திற்கு கேரி ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சண்டை காட்சிகள், விறுவிறுப்பான திரைக்கதை, நகைச்சுவை என ரசிகர்களை கவரும் ஏகப்பட்ட அம்சங்கள் இந்த படத்தில் அமைந்திருந்தன. அதாவது ஒரு போரே அடிக்காம ஒரு ஃபீல் குட் மூவியா அப்படியே புரட்சித் தலைவர் அவர்களின் இதிலேயே மேற்பார்வையிலேயே அந்த படம் அப்படியே விறுவிறுப்பா போய்க்கொண்டே இருக்கும். மெல்லிசை மன்னர் அவர்களின் இசை. அதாவது மெல்லிசை மன்னர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்களின் ஹிட் பாடல்கள் வந்து ஏராளம். அத வந்து உங்களுக்கு புடிச்ச பாடல வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மெல்லிசை மன்னர்கள் அவர்கள் இசை, வாலி அவர்களின் வரிகள் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருந்தன. அதாவது குறிப்பா வந்து இந்த பாடல், "நாளை நமதே இந்த நாளும் நமதே" என்கிற பாடல் தான் வந்துட்டு மிக ஒரு ஒரு கல்ட் பாடலாகவே அத நம்ம மாறியத பார்க்கிறோம். அதாவது 2 இசை ஜாம்பவான்கள் இந்த பாடல வந்து பாடியிருப்பாங்க. ஒன்று மறைந்த எஸ்பிபி அவர்கள், மற்றொன்று மறைந்த வேந்தர் அ டிஎம்எஸ் அவர்கள். டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் எஸ்பிபி அவர்கள் தான் பாடிய பாடல் தான் இந்த "நாளை நமதே இந்த நாளும் நமதே" என்கிற பாடல். அதாவது வந்துட்டு அந்த பாடல் பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்துட்டு, அந்த பாடலோட வரிகள் மிக அருமையான ஒரு வரிகள். அதுல வந்து ஒரு நல்ல வரி ஒன்று உண்டு. "அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாதே." அதாவது அந்த வரி தான் வந்து இன்னி வரையும் அந்த படத்த வந்து தூக்கி பிடித்ததாக எனது சிறிய அபிப்பிராயம். வரிகள் அந்த பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு எந்த பாடல் வரிகள் வந்து இந்த
திரைப்படத்துல பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த நாளை நமதே, சபையேறும் நாள் வந்தது, நான் சபையேறும் நாள் வந்தது என்று மற்றொரு பாடல். அதுவும் அந்த பாடலோட லிரிக்ஸும் வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டான லிரிக்ஸ் ஆக்சுவலி. இன்று வரை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பாடல்கள் அவை. டிஎம்எஸ் அவர்கள், எஸ்பிபி அவர்களின் லைக் பின்னணி குரல். ஆனா இந்த படத்தை பற்றி அதிகம் பேசப்படுவது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாடல்கள் ஒன்று, புரட்சி தலைவர் அவர்களின் நடிப்பு ஒன்று. அதை விட இந்த 2ஐ விட பயங்கரமா பேசப்படுறது என்னன்னா, இந்த திரைப்படத்த பற்றி, இதன் அரசியல் குறியீடுகள். அதாவது மெயினா வந்து அப்ப புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து அதிமுக வந்து நிறுவிட்டாரு. 1972ஆம் ஆண்டு அந்த அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை வந்து அவரு அ நிரூபிச்சுட்டாரு. அதுக்கான மெருகேற்றுவதற்காக நெறைய திரைப்படங்கள் அப்பொழுது எடுக்கப்பட்டு வந்தன. ஒன்று இது பின்பு இதயக்கனி என்ற திரைப்படமும் கூட. ஸோ 1975ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தின் தலைப்பு நாளை நமதே என்று குறியீடு செய்ததே அவரோட அரசியல் பயணத்திற்கு வலு சேர்க்கத்தான் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டன அந்த காலகட்டத்தில். அதற்கு ஏற்றாற்போல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு மக்கள் திலகம் அவர்கள் எம் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். அதாவது புரட்சித் தலைவர் அவர்களோட ஒரு லேண்ட்ஸ்கேப்ப பார்த்தீங்கன்னா, அவரு திமுகல இணையும்போது வந்து அந்த அந்த இந்த படம் "ஆயிரத்தில் ஒருவன்" திரைப்படத்துல வந்து அதோ அந்த பறவை அந்த பாடல் வெளியானது 1965ல. அந்த இதுலேருந்து 2 ஆண்டுகள்ல திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தது 67ல. அண்ணா அவர்களின் தலைமையில. அதுல வந்து புரட்சி தலைவர் அவர்களோட ரோல் வந்து மிகவும் பெரியது என்று பேசப்பட்டது. அது உண்மையும் கூட. அதே போன்று இந்த திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்த நாளை நமதே திரைப்படம் வந்து அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பெரிய ஒரு ஊன்றுதலா இருந்தது. குறிப்பா அதோட தலைப்பு, 2வது அதோட பாடல்கள், வசனங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதுக்கு ஏற்றார் போலயே அந்த திரைக்கதை டிராவல் ஆவறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 2 ஆண்டுகள்ல வந்து 77ல வந்துட்டு அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார். இதனால் தான் இந்த திரைப்படத்தின் தலைப்பு, பாடல் வரிகள், அவரது அரசியல் எழுச்சியை முன்கூட்டியே உணர்த்தியது போல பல ரசிகர்கள் பின்னாலே நிறைவு கூறுகின்றனர். அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறோம். ஏன் வந்து இந்த படம் வந்து பின்னால வந்து நினைவு கூரப்படுகிறது என்று இந்த ஸ்பெசிபிக் ரீசன்னால தான். 75ல ரிலீஸ் ஆகுது படம். அந்த படம் வந்துட்டு அவரும் முதலமைச்சர் ஆயிடுறாரு, தலைவர் அவர்களும். அதாவது இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அதாவது இவரோட கார் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா, டிஎம்எக்ஸ் 4777. அதாவது 4ஆம் ஜூலை 7, 1977ஆம் ஆண்டு தான் வந்து அவரோட வண்டி நம்பர வந்து அப்படியே அவர் அமைச்சிருப்பாரு. இந்த படத்தோட ரிலீஸ் மற்றும் அவர் பதவியேற்ற தினம் தான் அது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது கூட. திரையரங்குகளில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடியது. பல தியேட்டர்ல வந்து மாபெரும் வெற்றியை வசூலித்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். பின்னு பேரலலா இதயக்கனி திரைப்படத்தின் காரணமாக வந்துட்டு இந்த திரைப்படம் வந்து திரை இறக்கம் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தாலும், இந்த படம் வந்து அது அப்பயே பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த படம். இதயக்கனி வரதுக்கு முன்னாடியே. ஸோ நாளை நமதே வந்து வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல. திரையுலகில் மக்கள் திலகத்தின் செல்வாக்கையும், பின்னர் அரசியலில் அவர் அடைந்த உயர்வையும் நினைவூட்டும் ஒரு முக்கியமான பொக்கிஷம் தான் இந்த திரைப்படம். படத்த பார்க்காதவங்க வந்து போய் கண்டு களிக்குமாறு வேண்டுகிறேன். எஸ்பெஷலி அந்த பாடலோட லிரிக்ஸ வந்து நீங்க ரொம்ப குறிப்பிட்டு கேட்கணும். அந்த என்ன ஒரு மோட்டிவேஷனலா புரட்சித் தலைவர் அவர்களின் பாடல் எல்லாமே மோட்டிவேஷன் லிரிக்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். கவியரசர் கண்ணதாசன், கவிஞர் வாலி அவர்கள், ஏகப்பட்ட கவிஞர்கள் வந்து அவருக்கு எழுதியிருக்காங்க பட்டுக்கோட்டையார். பட் இந்த திரைப்படத்துல மட்டும் வாலி அவர்களின் வரிகளுக்கு வந்து முக்கியத்துவம் மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். சினிமாவில் மக்களிடம் கூறிய பல கருத்துக்களை பின்னாளில் ஆட்சியில் வந்தபோது சிறப்பாக நடத்தியவர் தான் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவ்வாறே அவர் நினைவு கூரப்படுகிறார். நாளை நமது திரைப்படமும் இன்று வரை அவரது ரசிகர்களிடையே ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளது. 51 ஆண்டுகளை கடந்தும் நாளை நமதே என்ற பெயரும், மக்கள் திலகம் என்ற மாமன்னனும், எம்ஜிஆர் அவர்களின் புகழும் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பெற்று நிலைத்திருக்கும் என்பதை கூறி, இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். எனது காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.